வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் இணுவில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய மத்திய அரசிடம் கோரிக்கை மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் வடக்கிற்கு நேரில் வந்து நிலைமைகளை ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் பணிபுரியும் 6 ஊழியர்களுக்கு சிக்கன் குனியா நோய் ஏற்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு நாளை மறுநாள் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துனேஷ் கந்த் மனைவி குஷானி நாணயக்கார குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐஸ் போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். A9 பிரதான வீதியில் ஏற்பட்ட விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றி வருகின்றமையால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் கோவிட் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 6133ஆக உயர்ந்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் இணுவில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் இணுவில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்படும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் குறித்த கண்டன போராட்டம் நடைபெற்றுள்ளது. இணுவில் காரைக்கால் சிவன் கோவில் புனிதத்தை மீட்டெடுப்போம் என்ற தொனிப்பொருளில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த மக்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட காரைக்கால் திண்ம கழிவகற்றல் நிலையத்தில் பிரதேச சபையினர் கழிவுகளை கொட்டி வருகின்றார்கள். உரிய அனுமதிகள் பெறப்படாமல் இந்த நிலையம் இயங்குவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் அண்மையில் அந்த நிலையம் தீப்பற்றி எரிந்து மக்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருந்தது. இது முதல் தடவை அல்ல என்பதுடன் பல தடவைகள் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் சபையில் பேசப்பட்டாலும் நடைமுறையில் எவையும் சாத்தியப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சியினர், சிவில் சமூக அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய மத்திய அரசிடம் கோரிக்கை மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆதீனம் இந்த கோரிக்கை மனுவை இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் நேற்று கையளித்துள்ளது. அத்துடன் இந்திய கடல் தொழிலாளர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே தீர்வு என்றும் அவர் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் முன்னதாக நேற்று காலை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனத்திற்காக சென்றுள்ளார். இதன்போதே இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் வடக்குக்கு நேரில் வந்து நிலைமைகளை ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் வடக்கிற்கும் நேரில் வந்து நிலைமைகளை ஆராய உள்ளார். இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் மலையக மக்கள் நிலை பற்றியும் இலங்கை பயணத்தின் போது அவர் அவதானம் செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் எதிர்வரும் 23ஆம் நாள் கொழும்பு வருகின்றார். 26ஆம் நாள் வரை இலங்கையில் தாங்கியிருக்க திட்டமிட்டுள்ள அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய, வெளிவிவகார அமைச்சர், நீதி அமைச்சர் உள்ளிட்ட அரச தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களையும் கொழும்பில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் ஆகியோரையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என பலதரப்பு கலந்துரையாடலை
கலந்துரையாடலையும் அவர் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மலையக சிவில் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போது மலையக மக்கள் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளது. அதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நேரில் சென்று நிலைமைகளை ஆராய உள்ளதுடன் போரின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் சந்திக்க உள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து வலுவானதொரு தீர்மானம் பிரிட்டன் தலைமையில் முன்வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் பணிபுரியும் 6 ஊழியர்களுக்கு சிக்கன் குனியா நோய் ஏற்பட்டுள்ளது. பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் பணிபுரியும் 6 ஊழியர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் சிக்கன் குனியா நோய் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்றைய நாள் பொகவந்தலாவ பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களுக்கு புகை விசிறல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனை பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர் ASK ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 6 ஊழியர்களும் பொகவந்தலாவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நுவரெலியா மாவட்ட சுகாதார அதிகாரிக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து குறித்த அலுவலக அதிகாரிகளால் குறித்த பகுதி முழுவதும் புகை விசிறல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு நாளை மறுநாள் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு நாளை மறுநாள் புதன்கிழமை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரையான 10 மணித்தியாலங்களுக்கு இவ்வாறு நீர் விநியோகம் தடைப்படும் என்றும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் பேலியகொட, வத்தளை, ஜாஎல, கட்டுநாயக்க, சீதுவ நகர சபைக்குட்பட்ட பகுதிகள், களனி, பியகம, மகர, தொம்பே, கட்டான, மினுவாங்கொட பிரதேச சபை மற்றும் கம்பஹா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நிறுவப்பட்ட சூரிய மின்சக்தி அமைப்பின் திருத்தம் மற்றும் பிரதான அமைப்புகளுடனான அபிவிருத்தி பணிகள் காரணமாக இவ்வாறு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதனால் பாவனையாளர்கள் நீரை முன்கூட்டியே சேமித்து வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை கேட்டுக்கொண்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துனேஷ் கன்கந்த மனைவி குஷானி நாணயக்கார குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துனேஷ் கன்கந்தவின் மனைவி குஷானி நாணயக்கார குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. முன்னணி நிறுவனங்களான கிரீன் லங்கா டிராவல்ஸ், கிரீன் ஷீட் லங்கா மற்றும் கிரீன் ஸ்ரீலங்கா ஷிப்பிங் ஆகியவற்றின் இயக்குனரும் தொழிலதிபருமான குறித்த பெண் 700 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமான வரி ஏய்ப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு நீதவான் பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை அடுத்து சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேசகர தலைமையிலான குழுவின் சிறப்பு நடவடிக்கையின் மூலம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த விடயம் குறித்து நீதிமன்றம் அவருக்கு பலமுறை அறிவித்தல் வழங்கிய போதும் அவர் அதனை பொருட்படுத்தாமல் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐஸ் போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் ராகம ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ராகம பேருந்து நிலையத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் ராகம ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் குழுவினால் நடத்தப்பட்ட சோதனையின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த 26 அகவையுடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்த சோதனையில் 9 கிராம் 480 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரிடம் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் 4/6/2025 அன்று ராகம ஸ்ரீலங்கா காவல்துறையின் நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய 18 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய முச்சக்கர வண்டியை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் திருடப்பட்ட முச்சக்கர வண்டி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ராகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். A9 பிரதான வீதியில் ஏற்பட்ட விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். A9 பிரதான வீதியின் முகமாலை பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த உந்துருளியும் மோதி விபத்துக்குள்ளானது.
குறித்த விபத்தில் உந்துருளியில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் பளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றி வருகின்றமையால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க நடைமுறையாக்க அதிகாரிகள் கலிபோர்னியாவில் உள்ள உணவு கம்பெனிகள் மற்றும் தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் பெரிய அளவில் திடீர் சோதனைகளை நடத்தியதால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகின்றார். இந்த சட்டவிரோத வெளியேற்றத்திற்கு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் நடக்கும் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக ட்ரம்பின் கடுமையான நடவடிக்கைகளை கலிபோர்னியா அரசு ஒத்துழைக்க மறுத்துள்ளது. அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோத குடியேற்றம் கடந்த சில மாதங்களில் அதிகரித்துள்ளது. கலிபோர்னியா மாகாணம் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதியிலும் மெக்சிகோ நாட்டுடனும் எல்லையை பகிர்கின்றது. இதனால் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் கடுமையான குடிவரவு கட்டுப்பாடுகள் வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க நடைமுறையாக்க அதிகாரிகள் கலிபோர்னியாவில் உள்ள உணவு கம்பெனிகள் மற்றும் தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் பெரிய அளவில் திடீர் சோதனைகளை நடத்தியதால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இதன் விளைவாக பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் எரிக்கப்பட்டன. காவல்துறையினர் கண்ணீர் புகை, ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி கலகக்காரர்களை கட்டுப்படுத்தினர். மேலும் சாலைகளில் வன்முறையால் கூட்ட நெரிசல் நிலவியது. டொனால்ட் ட்ரம்ப் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு 2000 தேசிய காவல்படை துருப்புக்களை கலிபோர்னியாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டார். இது மாநில ஆளுநர் கேவின் நியூசம் அனுமதி இல்லாமல் நடந்தது என்பதனால் சட்ட ரீதியான மோதல் உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் உரிமை அமைப்புகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ட்ரம்ப் தனிப்பட்ட வலிமையை காட்ட அரசு அமைப்புகளை பயன்படுத்துகின்றார் எனவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் வெளியிட்ட உத்தரவில் ஐசிஇ மற்றும் பிற அரசாங்க ஊழியர்கள் தங்கள் வேலை செய்யும் இடங்களில் கூட்டம் மற்றும் போராட்டங்கள் நடக்கும் இடங்களில் அவர்களையும் அரசு சொத்துக்களையும் பாதுகாக்க தேசிய காவல்படை துருப்பு படைகள் அனுப்பப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கோவிட் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 6133 உயர்ந்துள்ளது. கோவிட் தொற்று தொடர்பாக இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் புதிய தரவுகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் 378 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதனை அடுத்து கோவிட் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 6133 உயர்ந்துள்ளது. அதே காலகட்டத்தில் குறைந்தது 6 இறப்புகள் பதிவாகியுள்ளன. 3 பேர் கேரளாவிலும் 2 பேர் கர்நாடகாவிலும் ஒருவர் தமிழ்நாட்டிலும் கோவிட்டினால் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள் மற்றும் நீரிழிவு மற்றும் சுவாச நோய் போன்ற உடல்நல குறைபாடுகளை கொண்டிருந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.